ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தூக்கி எடுக்கும் அன்பு. 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. கர்த்தர் நம்மேல் பாராட்டின அன்பு நம்மை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறது. அந்த அன்பு நம்மை தேடி வருகிற ஒரு அன்பு. ஒரு ஆடு காணாமல் போகும்போது மேய்ப்பனுடைய உள்ளம் எவ்விதமாய் பரிதபிக்கும்? இரவு பகல் என்றும் வெயில் மழை என்றும் பாராமல் அந்த ஆட்டை எவ்வளவு கரிசனையோடு அவன் தேட முற்படுவான். அந்த ஆடு முட்களிலே சிக்கிக் கொண்டிருக்கும் என்றால் தன்னுடைய கைகளிலே முள் குத்தினாலும் அதை பொறுத்து கொண்டு அந்த ஆட்டை விடுவிப்பான் அல்லவா? ஆண்டவர் செலுத்துகிற அன்புகளில் விசேஷமானது நம்முடைய ஆத்துமாவை தூக்கி எடுக்கிற ஓர் அன்பாகும். பாதாளத்தின் பிடியிலும் சத்துருவின் வல்லமைகளிலிருந்தும் நம்மை மீட்டுக் கொள்ளுகிற அன்பு அது. ஆம், அவர் நம்மை பாதாளத்தின் வல்லமைகளிலிருந்து தூக்கி எடுக்க சித்தமானார். ஒரு முறை ஒரு நிலக்கரி சுரங்கத்தினுள் ஒரு நில அதிர்வு விபத்து ஏற்பட்டது. அநேக தொழிலாளர்கள் சுரங்கத்தினுள் சிக்கிக் கொண்டார்கள். பல வகையான கயிறுகளை கொண்டு வந்து சுரங்கத்தில் இருந்தவர்களை கட்டி வெளியேற்ற முயற்சித்தார்கள். அம்முயற்சிகளில் கயிறுகள் மீண்டும் மீண்டும் அறுந்து போனதால் யாரையும் கட்டி இழுக்க முடியவில்லை. முடிவிலே அந்த சுரங்கத்தின் கண்காணிப்பாளர் ஒரு புதிய கயிறு ஒன்றை கொண்டு வந்தார். அந்த கயிற்றை கட்டி இழுத்த போது முயற்சி வெற்றியடைந்தது. அநேகர் காப்பாற்றப்பட்டனர். அந்த கயிற்றினால் மட்டும் எப்படி அறுந்து போகாமல் இருக்க முடிந்தது என்பதை ஆராயும் போதுதான் அந்த கயிற்றினூடே இரும்பு கம்பியும் இணைக்கப்பட்டிருப்பதை கண்டார்கள். அதை போலத்தான் மற்ற எல்லா நேசங்களும் மறைந்தும் குறைந்தும் மாறியும் போனவையாக இருக்கையில் கர்த்தருடைய நேசம் மறையாததும் குறையாததும் மாறாததும் வலிமையானதுமாயிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அன்பின் கயிறுக்குள்ளே அவருடைய இரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய கல்வாரி சிநேகம் கரைபுரண்டு ஓடுகிறது. அதுவே ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கமாய் இழுத்து கொள்ளுகிறது. உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கும்போது அவர் நமக்காக இரத்த கிரயம் செலுத்தினார் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த கல்வாரி அன்பின் கயிறு ஒருபோதும் அறுந்து போகாது. அன்பின் தேவன் உங்களை தன்னுடைய அன்பின் கயிறுகளினால் இணைத்திருக்கிறார். அவர் கரத்திலிருந்து ஒருவராலும் உங்களை பறித்து கொள்ள இயலாது. தேவப்பிள்ளைகளே, பழைய பாவங்கள் உங்களை மேற்கொண்டு விடுமோ, சாத்தான் உங்களை பறித்து கொண்டு போய்விடுவானோ என்று ஒருபோதும் கலங்காதிருங்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான கயிறு ஒருபோதும் அறுந்து போகாது. இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை உபாகமம் 5, 6 மற்றும் 7ஆம் அதிகாரங்கள். மாலை மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1 - 18ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்ப வாசகர்களே, மீண்டும்
உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களை தூக்கி எடுக்கிற அன்பாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.